ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலே ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். பிலிப்பியர் 4:19 என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். Philippians chapter 4 verse 19 and my God shall supply all your need according to his riches in glory by Christ Jesus. ஆமென். கர்த்தர் இந்த நாளிலே நம்மை பார்த்து சொல்கிறார், உங்களுடைய குறைவுகள் எதுவாக இருந்தாலும் கிறிஸ்துவின் ஐஸ்வர்யத்தினாலே அவர் தன்னுடைய மகிமையில எல்லாவற்றையும் அவர் நிறைவாக்குவாராம். பரிசுத்த பிரசன்னம் நம்மை நிறைக்கின்ற பொழுது, அவர் நம்முடைய உள்ளத்திலே வந்து வாசம் செய்கின்ற போது எல்லா குறைவுகளையும் அவர் நிறைவாக்க வல்லவராய் இருக்கின்றார். ஆமென். நம்முடைய தேவைகளை அவர் நன்கு அறிந்திருக்கிறார். நமக்கு ஏற்ற காலத்தில் ஏற்ற காரியத்தை அவர் நேர்த்தியாய் செய்கிற தேவன். எனவே நீங்கள் எதை குறித்தும் கலங்க வேண்டாம். இம்மட்டுமாய் 6 மாதங்களாய் அற்புதமாய் நம்மை வழிநடத்தின தேவன் இந்த 7வது மாதத்திற்குள் செல்வதற்கு முன் உங்களுக்கும் எனக்கும் தேவையான எல்லாவற்றையும் அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கின்றார். ஆமென். நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்ய உண்மையுள்ள தேவன் அவர் ஜீவிக்கிற தேவனாய் இருக்கின்றார். நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகுமாம். எனக்கு அன்பான தேவஜனமே, குறைவுகளை குறித்து எப்பொழுதும் பேசாதிருங்கள். தேவனுடைய நிறைவை பற்றி பேசுங்கள். அவர் நமக்குள் இருந்தாலே போதும். நம்முடைய குறைவுகள் நம்மையும் அறியாமல் அது நம்மை விட்டு ஓடி போகும். எனவே தேவனுடைய வார்த்தையின் நிறைவுகளை குறித்து பேசுவோம். ஜீவனுள்ள வார்த்தையை எப்பொழுதும் நம்புவோம், விசுவாசிப்போம். கர்த்தர் நம் குறைவுகளை அவர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். வேதத்தில் இயேசு செய்த முதலாவது அற்புதத்தில் திராட்சரசம் குறைவுபட்ட பொழுது கிறிஸ்து அந்த திருமணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார். ஆமேன். நாம் அவருடைய சித்தத்தின்படி வாழ்கின்ற போது, அவர் நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்ற போது, அவர் நம்முடைய இருதயத்தில் இருக்கின்ற போது எல்லா குறைவுகளையும் அவர் பார்த்து கொள்வார். ஆமேன். தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுகிற தேவன் அவர் இன்னும் ஜீவிக்கிற தேவனாய் இருக்கின்றார். குறைவுகள் எது வந்தாலும் மனிதர்களுடைய பார்வைக்கு அது நம்மால் செய்யக்கூடாததா இருக்கலாம். ஆனால் என் தேவனால் எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்கிறது. அவர் தண்ணீரை திராட்சரசமாய், ருசியுள்ள திராட்சரசமாய் மாற்றினார். உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலும் கூடப்பா நிறைய காரியங்களை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். குறைவுகளை குறித்து நீங்கள் அதிகமாய் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். இந்த நாளிலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், என் மகனே, என் மகளே, நீ கலங்காதே, நான் உன் குறைவை நிறைவாக்க வந்திருக்கிறேன் என்று. ஆமேன். வேதம் இவ்விதமாய் சொல்கின்றது, கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லையாம். ஆமேன். அவர் அற்புதமாய் அந்த சாரிபாத் விதவைக்கு அற்புதத்தை அவர் செய்தார். அதே விதத்துல நம் வாழ்க்கையிலும் கூட அவர் அற்புதத்தை செய்ய அவர் உண்மையில தேவனாய் இருக்கின்றார். 5 அப்பமும் 2 மீனையும் அவர் எல்லாருக்கும் கொடுத்தார். எல்லாருடைய தேவைகளை அவர் சந்தித்தார். இந்த நாளிலே நம்முடைய தேவைகளை சந்திக்க அவர் இந்த வார்த்தையின் மூலமாக நம்ம ஆறுதல் படுத்துகிறார். நம்புவோம், விசுவாசிப்போம், அற்புதத்தை பெற்றுக்கொள்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, அப்பா, குறைவுகளை நிறைவாக்குகிறவரே, நீர் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளையும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே நீர் நிறைவாக்குவதற்காக உமக்கு நன்றி. ஆசீர்வதியும் வழிநடத்தியறலும் மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.